அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு வார்த்தையை நாம் வாசித்து அந்த வசனத்திலிருந்து ஆவியானவரின் சத்தத்தை கேட்க திறந்த இருதயத்தோடு காத்திருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அல்லேலூயா. பலப்படு. பக்கத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, பலப்படுங்க, உறுதியா இருங்க, தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஹல்லேலூயா. இந்த தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் போதகர்களுக்காக எழுதப்பட்டது. ஒரு இளம் ஊழியனை உற்சாகப்படுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை எழுதியிருப்பார் என்று சொன்னால், இந்த வார்த்தையை கேட்குற எல்லாரும் உற்சாகம் அடைவது நிச்சயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் உங்க எல்லாரையுமே கர்த்தர் ஆசாரியர்களாக, லேவியராக என்ன செஞ்சிருக்கிறார்? மாற்றியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தின் அடிப்படையில் அல்ல. இந்த புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பவுல் அப்போஸ்தலனை குறித்து நமக்கு நிறைய தெரிந்திருந்தாலும் இந்த நிருபம் தான் அவர் தன்னுடைய வாழ்வில் கடைசியாக எழுதின நிருபம். மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த தன்னுடைய வாழ்வின் முடிவே போகிற அந்த காலகட்டங்களில் தான் இந்த நிருபத்தை என்ன செய்கிறாரு? அவர் எழுதுகிறார். எபேசு பட்டணத்தில் பாஸ்டராக இருந்து ஊழியம் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட தீமோத்தேயுவை இப்போ பவுல் உற்சாகப்படுத்துகிறார். நீ பலப்படு. ஆதலால் என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நீ என்ன செய்ய? பலப்படு. ஆதலால் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே இருக்குது. அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி ஏதோ நிறைய விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். அதனால தான் ஆதலால் அப்படின்றார். அப்போ இந்த உற்சாகத்தை, இந்த தீமோத்தேயை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சரியான நேரம் அது இருந்ததுனால தான். இந்த நேரத்தில் இவனை நான் உற்சாகப்படுத்தலைன்னா, இந்த நேரத்தில் இவனை நான் தைரியப்படுத்தலைன்னா, இந்த நேரத்தில் இவனை நான் திடப்படுத்தலைன்னா இவன் இந்த ஊழியத்தில் இருப்பானாங்கிறத என்ன செஞ்சதும் சந்தேகமாக மாறிடும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அதனால் நீங்கள் இதெல்லாம் பாஸ்டருக்கு தான் அப்படி நினைக்காதீங்க. ஒருவேளை இங்கே இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் இன்றைக்கு உற்சாகப்படுத்தலைன்னா, இன்றைக்கு தைரியப்படுத்தலைன்னா, இன்றைக்கு அவர் திடப்படுத்தலைன்னா அவர்கள் நிச்சயம் சோர்ந்து போவார்கள் என்பதை அறிந்து ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையினுடைய ஸ்டைலே வேற. அங்கே யாராவது மரித்து போனால் உடனடியாக மரித்து போன சரீரத்தை எங்கே கொண்டு வந்துடுவாங்களாம்? சர்ச்சுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. எதுக்கு? எதுக்கு? ஃபியூனரல் சர்வீஸ் நடத்துறதுக்கா? இல்லை. ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அவங்கள என்ன செஞ்சிருவார்? உயிரோடு எழுப்பிடுவார். ஒருவேளை அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க? மரித்து போனவர்களை உடனே தாமதம் பண்ணாமல் எங்கே கொண்டு வந்துடுவாங்க? ஆலயத்துக்கு. அதனால தான் பாருங்கள், யோப்பா பட்டணத்தில் ஊழியத்து நிமித்தம் பேதுரு பக்கத்தில் தான் இருக்கிறார் என்பதை அறிந்த உடனே தொற்கால் என்ற தபித்தாள் அன்னைக்கு ஒரு சீசி மரித்து போன உடனே அவங்க தாமதம் பண்ணாமல் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் வச்சுட்டு நேராக எங்கே ஓடினாங்க? பேதுருவை தேடி ஓடினாங்க. ப்ளீஸ் கமான் பீட்டர், நீங்கள் வந்து இங்கே ஒரு அற்புதத்தை என்ன செய்யணும்? செய்யணும். அவரும் முழங்கால் போட்டு ஜோமுன்னு அவ்வளோ உயிரோடு எழுப்பிட்டார். அல்லேலூயா. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்த காலகட்டம் அது. இப்போ தீமோத்தேயு ஊழியம் செய்கிற அந்த எபேசு பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 ஆண்டுகள் தங்கி ஊழியம் செஞ்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஒரு வைப்ரண்ட் மினிஸ்டர், ஒரு பவர்ஃபுல் சர்வெண்ட் ஆஃப் காட், ஒரு கிஃப்டட் மேன் ஆஃப் காட், பயங்கரமான பிரசங்கி, எழுப்புதல் வீரன். ஜெபம் அப்படின்னா அவனை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. வர்றோம் அப்படின்னா அவன்கிட்ட செயல்பட்டது போல யார்கிட்ட என்ன செய்யல? செயல்படல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டில் தேவனால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பரிசுத்தவான் யாரு? பவுல். அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த சர்ச்சில் இப்போ ஒரு யங் பாஸ்டர் இருக்கிறார், ஒரு இளம் போதகர் தீமோத்தேயு. இப்போ என்ன நடக்குது? இவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன்தான், ஆனால் இவர் பலவீனமாயிட்டார். அதனால தான் முதல் நிருபத்தை எழுத்தும்போது அவர் சொல்கிறாரு, உன் வயிற்றில் இருக்கிற பலவீனத்தின் நிமித்தம் நீ என்ன செய்? கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள். அதனால் ஒயின் குடின்னு நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா.
அப்போ இந்த தீமோத்தேயு பாருங்க, இவன் வந்து ஆலயத்தில் ஊழியம் செய்கிறான், திருச்சபையை கட்டி எழுப்புகிற பொறுப்பில் இருக்கிறான். இந்த மனுஷன் ஜெபம் பண்ணி நிறைய அற்புதம் நடக்குது. இந்த தீமோத்தேயு ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு ஹீலிங் உண்டாகுது, நிறைய பேர் சுகமாகறாங்க. ஆனால் இந்த தீமோத்தேயுக்கு உடம்புல என்ன இல்லை? பலம் இல்லை, பலவீனம் மாறலை, வயிற்று உபாதை இன்னும் இருக்குது, அந்த வலி வேதனை இன்னும் இருக்குது. அப்போ இந்த தீமோத்தேயு என்ன நினைக்கிறாரு? ஒருவேளை எனக்குள்ள கிருபை இல்லையோ, ஒருவேளை இந்த ஊழியம் செய்கிற அளவுக்கு நான் தகுதி உள்ளவனா இல்லையோ, ஒருவேளை என் மேலே இந்த அழைப்பு இல்லையோ, இந்த அபிஷேகம் எனக்கு இல்லையோ, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக உருவாக்கப்பட்டதுனால, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதுனால தான் இப்போ நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமோ, இதை விட்டுட்டு போயிடலாமா, இருக்கலாமா, இப்படி ஒரு விதமான தடுமாற்றத்தில் அவன் இருந்ததுனால இப்போ பவுல் சொல்கிறார், ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படுன்றான். இப்போ பாருங்க, இந்த கிருபையில் இவர் பலப்படுவதற்கு இவரை உற்சாகப்படு, நீ வலிமை உள்ளவனா இரு, நீ தைரியமா இரு, திட்டன் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்றதுக்கு இவர் யூஸ் பண்ணதெல்லாம் அவன்கிட்ட இருக்கிறதே சொல்றார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேற யார்கிட்டயோ இருக்கிறது அல்ல, எங்கேயோ இருக்கிறது அல்ல, அதை இதை அப்படிலாம் சொல்லலை. வாண்டே பாரு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி முதல் அதிகாரத்தில் சில வார்த்தைகளை சொல்லி இந்த மனுஷனை உற்சாகப்படுத்திட்டு பவுல் சொல்கிறாரு, ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நினச்சி பலப்படு. இப்போ இன்றைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த காரியத்தை நிமித்தம் சோர்ந்து போயிருந்தாலும், எதை நினச்சி உங்கள் உள்ளம் கரைந்து போயிருந்தாலும், உங்கள் ஆத்மாவில் ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டிருந்தாலும், யாரோ ஒருத்தரை வச்சு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்பலை, உங்களை வச்சே ஆண்டவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இந்த தீமோத்தேயுக்கு உள்ளே இருந்த சில காரியங்களை குறித்து இப்போ நம்ம சிந்தித்து நமக்குள்ளே ஆண்டவர் அதை வச்சிருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டு பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் அதிகாரம் 4வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால். அல்லேலூயா. தீமோத்தி, நீ குவிட் பண்ணலான்னு நினைக்கிறப்பா, நீ விட்டுறான்னு நினைக்கிறப்பா, நான் இதற்கு ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறப்பா, என்னால் இதெல்லாம் முடியாதுன்னு நீ நினைக்கிறப்பா, இந்த அளவுக்கு உனக்கு திராணி தகுதி இல்லைன்னு நீ நினைக்கிற. ஆனால் நீ யார் தெரியுமா? நீ மாயமற்ற விசுவாசம் உள்ள ஒரு ஆளு. அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்கு அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார், உன் பாட்டிகிட்ட இந்த விசுவாசம் இருந்துச்சு, உங்கள் அம்மாட்ட அந்த விசுவாசம் இருந்துச்சு, அதே விசுவாசத்தை யார்கிட்ட பார்க்குறேன்? உன்கிட்ட பார்க்குறேன்ற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பாட்டியம்மா ஒரு ஜூ, ஒரு யூத ஸ்திரீ. யூதர்களுடைய பழக்க வழக்கத்தின்படி அவர்கள் முன்பு கிறிஸ்துவை என்ன செய்ய மாட்டாங்க? விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த பாட்டியம்மா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து என்ன செஞ்சுருக்காங்க? ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ இவன் வளரும்போது ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்திருக்கலாம்? அந்த யூத பின்னணியத்தின்படி, யூத பரம்பரை, யூத பாரம்பரியம், யூத வழிபாடு, யூத நம்பிக்கை, இதை யார்கிட்டருந்து வாங்கியிருக்கலாம்? சொல்லுங்க, பாட்டிகிட்ட இருந்து. ஆனால் அந்த பாட்டியம்மா மூலமாக ரட்சிப்பு அந்த பாட்டி பெற்றதுனால, இயேசுவை விசுவாசித்ததுனால இப்போ அவனுக்குள்ளே எந்த விசுவாசம் வருது? இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம். இப்போ அவங்க அம்மாவும் ஒரு ஜூயிஷ் லேடியாக இருந்தாலும் அவங்க கணவர் ஒரு ஜூ கிடையாது, ஒரு யூதன் கிடையாது, அவர் கிரேக்கன். ஆமென். அப்படின்னா நம்ம பாஷையில் சொல்லணும்னா அப்பா ரட்சிக்கப்படலை, அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ அம்மா ரட்சிக்கப்பட்டு அப்பா ரட்சிக்கப்படலைன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அப்படி யாரும் பாதி ரட்சிப்புக்குள்ளே அந்த நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்யா, எங்கள் வீட்டை யான்னு ரட்சிக்கப்படலை, அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த இடத்துல இந்த தீமோத்தேயு அவங்க அம்மாவை போல இவனும் விசுவாசம் உள்ளவன்னு என்ன செஞ்சுருக்கான்? இருந்திருக்கான். இன்னும் உங்களுக்கு சொல்லணும், ஏன் இதை ஹைலைட் பண்ணி பவுல் சொல்கிறாருன்னா, யூத கலாச்சாரத்தில் பெண்களுக்கு என்ன கிடையாது? முக்கியத்துவம் கிடையாது. அவங்கள பெருசாக நினைச்ச மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அப்பா தான் மெயின். ஆனால் அப்பா கிரேக்கன், அப்பாவுக்கு இந்த கிறிஸ்தவ விசுவாசம் கிடையாது, அப்பாவுக்கு இந்த ஆண்டவர் மேலே அன்பு கிடையாது, இந்த தகப்பன் இந்த இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீஷன் கிடையாது. ஆகவே இந்த தீமோத்தி ஒரு தனி மனிதனா தன்னுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்த வேண்டியது இருந்தது.
ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு இப்போ சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் முதல் நூற்றாண்டில் நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு ஒருத்தன் தைரியமாக சொல்லிட்டு உயிரோடு இருப்பது பெரிய சவால். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ உபத்திரவத்தை பொருட்படுத்தாமல், பிரச்சனையை பொருட்படுத்தாமல், சிறைச்சாலையா அல்லது மரண தண்டனையா எது வந்தாலும் பரவாயில்ல, நான் யாருடைய விசுவாசி? இயேசுடைய விசுவாசி. நான் யாரை விசுவாசிக்கிறேன்? இதுதான் உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம். இப்படி மாயமற்ற விசுவாசத்தை உடைய நீ சோர்ந்து போகலாமா? ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஏன்னா ஒன்ட்ட இருக்கிற விசுவாசம் ஒன்றை போல வளர்ந்த நிறைய பேர்ட்ட இல்லைப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு அதை போல தான் ஆண்டவர் உங்களையும் சொல்கிறார். இயேசுவை அறியாத ஒரு குடும்ப பின்னணியத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்திருந்தாலும், என்னைக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ, இயேசு தான் இரட்சகர் என்கிற உண்மை செய்தி உங்களுக்கு நேராய் வந்ததோ, எத்தனை உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எதையும் நான் இழக்க நேர்ந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லாபமாக இருக்கிறதெல்லாம் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று இந்த இயேசுவுக்காக அவமானங்களையும் உபத்திரவங்களையும் பட்டு இந்த விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்ட நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? எத்தனை பேர் இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை விட்டு விலகிட்டாங்க? எத்தனையோ பேர் தங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. எத்தனையோ பேர் இந்த விசுவாசத்தை மறுதளிச்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்குள் இருப்பது ஒரு மாயமற்ற விசுவாசம். அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, பி ஸ்ட்ராங். தைரியமாரு, பலம் உள்ளவனாயிரு, சோர்ந்து போகாத. உன் விசுவாசம் ரொம்ப ஸ்பெஷல், ஜென்யூன் ஃபெய்த். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து சொல்றாரு 6வது வசனத்தில், இது நிமித்தமாக நான் உன் மேல என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரம். திமோத்தி, யூ ஆர் நாட் an ordinary person. நீ ஒரு சாதாரண நபர் அல்லப்பா. நான் உன் மேல கை வைக்கும்போது எனக்குள் இருந்த கிருபை வரங்கள் எல்லாம் உனக்குள்ள இம்பார்ட் ஆயிருக்கு. அல்லேலூயா. அப்போ நீ வரம் பெற்றவன். உனக்குள்ள காட்ஸ் கிஃப்ட் இருக்கு. ஜென்யூன் ஃபெய்த் மாத்திரமல்ல, யூ ஹேவ் காட்ஸ் கிஃப்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிஃப்ட்டுங்கிறத நீங்க கேட்டு வாங்க முடியாது. வெகுமதி என்பது நீங்க கேட்டு கிடைப்பதல்ல. வெகுமதி என்பது உங்களுக்காக உங்க மேல உள்ள அன்பின் நிமித்தம் ஒருத்தர் வந்து கொடுப்பது. அல்லேலூயா. இப்போ நீங்க சொல்லுங்க, கிஃப்ட் பெருசா, கொடுக்குறவங்க பெருசா? இப்படியே இந்த கிஃப்டை பார்த்துட்டோம். ஆனால் இந்த கிஃப்டை ஒருத்தவங்க கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம பெருசாக நினச்சிக்கிறது இல்லை, நம்ம நினைக்கிறதே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள் கர்த்தர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள் கர்த்தர் இன்பில்ட்டாக வரங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள் கர்த்தர் சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நீங்கள் நம்புறீங்க? யூ ஆர் கிஃப்டட், யூ ஆர் டேலண்டட். நீங்கள் யாரும் ஆர்டினரி கிடையாது. 5 2 1 சம்திங் யூ ஹேவ். ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்குங்க. ஏதோ ஒன்று இருக்கு உங்கள்கிட்ட. ஆண்டவர் அதை தந்திருக்கிறார். உங்களுக்கு அதை ஆண்டவர் ஈவா கொடுத்து, இது நீங்க கேட்டதுனால இல்லை, இது அவர் உங்க மேல வச்ச அன்பின் நிமித்தம். அல்லேலூயா. அவர் உங்க மேல வச்ச கிருபை நிமித்தம், அவர் உங்க மேல வச்ச இரக்கத்து நிமித்தம் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் ஹைலைட் பண்றதுக்கு தான், உங்களை ஏதோ ஒரு விதத்தில் வெளியில காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் இந்த கிஃப்ட் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். டோன்ட் கம்பேர் வித் யூ எனிஒன். யாரோடு உங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, ஒப்பிட்டு பார்க்க. யூ ஆர் ஸ்பெஷல். நீங்க ஸ்பெஷலுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு, கிஃப்ட் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த கிஃப்டை மங்க வச்சிடக்கூடாது. அவன் சொல்கிறான், அந்த வரத்தை நீ அனல் மூட்டு. நான் உன் மேலே கையை வச்சேன், அப்போ உனக்கு உண்டான அந்த தேவ வரத்தை நீ அப்படி மூடி போட்டுறாத. விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி கட்டில் கடியில் வச்சிடாத. நீ மேலே தூக்கி வச்சு பாரு, நீ மலை மேலே இருக்கிற ஒரு பட்டணத்தை போல மாறுவாய். இந்த உலகத்திற்கு நீ ஒரு வெளிச்சமாக மாறுவ. நீ இருக்கிற இடத்திற்கு ஒரு உப்பா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிஃப்டை யூஸ் பண்ணுங்க. வரத்தை அனல் முண்டுங்கன்னு என்ன அர்த்தம்? மறைஞ்சிருக்காதீங்க, ஒளிஞ்சிருக்காதீங்க. நான்லாம் முன்னாடி வரவா, நான்லாம் இதை செய்யவா, எனக்கெல்லாம் இந்த திறமையா, எனக்கெல்லாம் இந்த தகுதியா, நான்லாம் அப்படி ஒரு ஆள் இல்லை, என் ஃபேமிலி அப்படி இல்லை, எனக்கு அந்த மாதிரி திறமை இல்லை. இல்லை, திக்கு வாயி மந்த நாவன்னு மோசே சொன்னது மாதிரி யாரும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். வாயை உண்டாக்குனது அவர் தான், வார்த்தையை கொடுக்கிறது அவர் தான், கிருபைகளை கொடுக்கும் தேவன் அவர். உங்களுக்குள்ளேயும் சில கிருபைகளை கொடுத்திருக்கிறார்,
சில வரங்களை கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, உங்களை தாழ்வாக நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன செய்யக்கூடாது. உங்களை எந்த இடத்துல கர்த்தர் பொறுத்துகிறாரோ அந்த இடத்துல உங்கள் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும் தெரிஞ்சுதாங்க வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு நீங்கள் தான் சரியான ஆளுன்னு அப்படிங்கிறத ஆண்டவர் அறிஞ்சுதாங்க வச்சிருக்கிறார். இந்த சில நட்டெல்லாம் கழுத்துறதுக்கு ஸ்பேனர்ஸ் இருக்கும், அப்படிதானே? அந்த ஸ்பேனர்ஸுக்கு நம்பர்ஸ் இருக்கும். பெரிய ஸ்பேனராக இருக்குது, அந்த நட்டை இந்த பெரிய ஸ்பேனர் தான் வச்சு கழுத்துவோம். அந்த சின்ன நட்டை கழுத்துறதுக்கு பெரிய ஸ்பேனர் வச்சு ஒரு நாள் இல்லை, ஒரு மாதம் இல்லை, வாழ்நாள் முழுது திருக்கிட்டே இருந்தாலும் கழுத்த முடியுமா? சொல்லுங்கம்மா. அதே நேரத்தில் சின்ன ஸ்பேனராக இருந்தாலும் அந்த சின்ன நட்டை கழுத்துறதுக்கான சரியான எண் உடையதாக அது இருக்கிறதுனால ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு கழுத்திடலாம். எவ்வளோ பெரிய கிஃப்டடான ஆள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற கிஃப்ட் ஆப்ரேட் ஆனால் தான் அந்த காரியம் நடக்கும்னா அங்கே நீங்கள் தான் தேவை. அங்கே உலக புகழ்பெற்ற நபர் தேவையில்லை, அங்க பிரபலமான ஒரு நபர் தேவையில்லை. அங்க சாதாரணமா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, நீங்க போதும். உங்களுக்குள்ள அவர் வச்சிருக்கிற அந்த கிருபை, உங்களுக்குள்ள அவர் தந்திருக்கிற வரம், அது போதும். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் 7வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெளிந்த புத்தி அப்படின்னு உடனே நமக்கு தமிழில் அது பார்த்த உடனே புரிகிற மாதிரி இருக்குது, அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஆனால் அது கிரீக்கில் அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்க. தெளிந்த புத்தி அப்படி இல்லை, செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு இருக்கு. சுய ஒழுக்கம். நமக்கு பயமுள்ள ஆவி என்ன செய்யலை, தரலை. பலமும் அன்பும் சுய ஒழுக்கமும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீமோத்தி, நீ இந்த ஊழியத்தில் வருகிற சவாலை கண்டு பயப்படாத, உன்னை சுற்றி இருக்கிற எதிர்ப்புகளை கண்டு பயப்படாத, இந்த ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த ஆயுதங்களை நினச்சி நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத. உனக்குள்ள பலமுள்ள ஆவி இருக்கு. அல்லேலூயா. உனக்குள்ள அன்புள்ள தேவனுடைய ஆவி இருக்குது. அது மாத்திரமல்ல, நீ ஒரு சுய கட்டுப்பாட்டோடு நடக்கிற ஒரு மனுஷன், செல்ஃப் டிசிப்ளின் உள்ள ஒரு மனுஷன். உன்னை யாரும் கை நீட்டி என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. உன் மேலே யாரும் குற்றம் சாட்ட முடியாது. உன் இளமையை குறித்து ஒருத்தரை என்ன செய்ய முடியாது, அசட்டை பண்ண முடியாது. ஏன்னா நீ கற்பிலும் விசுவாசத்திலும் வார்த்தையிலும் மாதிரியா இருக்கிற ஒரு நபர். அல்லேலூயா. சின்ன வயதாக இருந்தாலும் இளம் பிராயமாக இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் செல்ஃப் டிசிப்ளின் ஸ்பிரிட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் உள்ள மற்றவர்கள் தனிக்கட்டத்தனமாக என்ன செய்யலாம், இருக்கலாம், ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்கலாம், மனம் போல வாழ்கிறவர்களாக இருக்கலாம், சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மாறுறவங்களாக இருக்கலாம். ஆனால் நீயோ செல்ஃப் டிசிப்ளின் ஸ்பிரிட் உள்ள ஒரு ஆளு. அல்லேலூயா. ஆதலால் என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நீ என்ன செய்ய, பலப்படு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி தானே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறதுக்கு உங்கள் சுய புத்தியில் சாராமல் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் அடுக்கி ஒடுக்கி இருக்கீங்களே. ஆமாவா இல்லையா? சாப்பாட்டில் கட்டுப்பாடாக இருக்கிறோம், சிந்தனையில் கட்டுப்பாடாக இருக்கிறோம், பார்வையில் கட்டுப்பாடாக இருக்கிறோம், வாழ்க்கையின் நடைமுறையில் கட்டுப்பாடாக இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு வழி இருக்குது, இதை தான் நமக்குன்னு ஒரு வட்டம் இருக்குது, இதுக்குள்ளே தான், இதை தாண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா அது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது, அதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், அது தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு முடியும், அந்த அதிகாரம் எனக்கு இருக்குது, ஆனாலும் எல்லாம் எனக்கு என்ன செய்யாது, தகுதியாயிராது. ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டு ஸ்பிரிட் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவி உனக்குள்ள இருக்கிறதுனால என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. 9வது வசனத்தில் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி. ஆமென் சொல்லுங்க. காட்ஸ் டெசிஷன். நீங்களாம் ரட்சிக்கப்பட்டது யாருடைய தீர்மானம் சொல்லுங்க? உங்கள் அப்பா அம்மாவா? நீங்களா? இல்லை. உலகம் தோன்றுவதற்கு முன்பு, தாயின் கருவில் நம்ம உருவாக்கப்படுவதற்கு முன்பு. ஆமாவா இல்லையா? ஆண்டவன் நம்மளை பேர் சொல்லி அழைச்சாராம். அல்லேலூயா. இந்த எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டம் பண்ணுறேன். அவன் ஒரு ஆசாரியனுடைய வம்சத்தில் பிறந்துட்டு இருக்கான். அப்போ இவன் ஆட்டோமேட்டிக்காக யாராக மாறணும்?
ஒரு ஆசாரியனா மாறணும். ஆனால் இவன் பிறக்கிறதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தீர்மானம் பண்ணுறாரு, இந்த குடும்பத்தில் எரேமியா ஆசாரியன் கிடையாது, அவன் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி, அவன் என்னுடைய ப்ராஃபட். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் தீர்மானிக்கிறது யாரு? நான் இன்னும் சொல்லுமா, நீங்கள் ஆணா பிறக்கணும்னு தீர்மானித்தது யாரு? நீங்கள் பெண்ணா பிறக்கணும்னு தீர்மானித்தது யாரு? எந்த குடும்பத்தில் வாழ்க்கைப்படணும்னு தீர்மானித்தது யாரு? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுக்கணும்னு தீர்மானித்தது யாரு? எந்த இடத்துல உங்களை பிளேஸ் பண்ணணும்னு தீர்மானித்தது யாரு? எல்லாம் கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, எல்லாம் அவருடைய ஆளுகையில் தான் இருக்குது, அவருடைய கட்டுப்பாட்டிற்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் சோர்வே அடைய மாட்டீங்க. அப்போ கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக எரேமியா பார்த்து சொல்கிறாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், இந்த ஜனத்துக்கு எதிரே உன்னை வெண்கல அரணா மாற்றுவேன். ஏன்னா உனக்கு சவால் இருக்குப்பா, இந்த ஜனங்கள் உனக்கு டஃப் கொடுப்பாங்கப்பா. கண்டிப்பாக இந்த காட்ஸ் வேர்டை நீ அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டான், உன்னை கொல்றதுக்கு தான் பார்ப்பான். ஆனால் என்னுடைய தீர்மானம் உன்னை ரட்சிக்க முடியும், நான் உன் கூட இருப்பேன். அப்போ பாருங்கள், நீ இதை இங்கே தான் இருக்கணும், நீ இதை தான் செய்யணும், அவன் அடித்தான், அவன் உன்னை கொன்றுவான், இதெல்லாம் நீ பயப்படாது, இது ஏன் தீர்மானம். உன்னை நான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி அனுப்பிச்சிருக்கேன். அது மாதிரி தான் தீமோத்தி உன்னை இந்த எஃப்எஸ்எஸ் சர்ச்சில் பாஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பவுல் அங்கே அவனை என்கரேஜ் பண்ணுறாரு. அதனால் எல்லாம் காட்ஸ் டெசிஷன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நீ என் குமாரனே கிறிஸ்து இயேசுவின் கிருபையில் பலப்படு. அடுத்து சொல்கிறார் பாருங்க, அதே அந்த வசனத்தில் பின்பகுதியில் இருக்குது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா. காட்ஸ் காலிங். இது எப்படிப்பட்ட அழைப்பு சொல்லுங்கள்? என்ன எப்படிப்பட்ட அழைப்பு? ஹோலி காலிங், பரிசுத்த அழைப்புங்க. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, அந்த வரவழைப்பதற்காக உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது பார்த்தீங்களா? இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பரிசுத்த அழைப்பு. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு என்ன அழைப்பு? உங்கள் பேரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார்னா அந்த அழைப்புக்கு என்ன பேர்? இது பாஸ்டர்மார்கள் அல்லது ஊழியத்திற்கு அழைக்கிறவர்களை மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கு ஏற்றார் போல கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற எல்லாரையும் கர்த்தர் இப்படி தான் அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அழைக்கும் போது அநேகர் ஞானவான்கள் இல்லை, வல்லவர்கள் இல்லை. ஆனால் பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்த தான் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? பைத்தியங்களை, உள்ளவைகளை அவமாக்கும்படியாக, இல்லாதவைகளை, பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமானதெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ நீங்கள் யாருன்னு கவலைப்பட வேண்டியத அவசியமே இல்லை. உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு அது ஹோலி. ஆமென் சொல்லுங்க. அது ரொம்ப பரிசுத்தமானது, அது புனிதமானது. இந்த உலகம் அழிந்து போக போகுது, இதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு உங்கள் மேலே இருக்கும்போது நீங்கள் சோர்ந்து போகலாமா? ஆதலால் என் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் கிருபையில் நீ பலப்படு. 13வது வசனத்தில் கடைசி பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. 14வது வசனத்தில் காத்துக்கொள். அப்படி 2 வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. கை கொண்டிரு, காத்துக்கொள். இது காட் கிவன் ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்குன்னு சொல்லி சில டாக்டரின் சொல்லப்பட்டிருப்பா, உபதேசம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இதான் சத்தியம், இதான் வசனம், இப்படி தான் இருக்கணும், இதை தான் நீ சொல்லிக் கொடுக்கணும். இதில் எந்த கலப்பை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இதில் நீ ஒழுங்காக இது வரைக்கும் இருக்க. ஏன்னா உனக்கு டீச் பண்ணது நான். பவுல் தானே அவருக்கு டீச் பண்ணியிருக்கிறாரு. பவுல் எவ்வளோ பெரிய அப்பாலஜெட்டிக். யோசிச்சு பாருங்கள், அவன்கிட்ட யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், அவன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் என்ன இருக்குது, பதில் இருக்குது. அன்றைக்கு அறியப்பட்ட உலகத்தில் அன்றைக்கே கலப்பு உபதேசம்லாம் வந்துட்டு, கள்ள போதனையெல்லாம் வந்துட்டு, கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அத்தனை பேருக்கு இவர் என்ன கொடுத்துருக்கிறாரு? பதில் கொடுத்துருக்கிறார். அதனால தான் இந்த நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, உபதேசத்தை குறித்து நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு, கவனமாறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ரட்சித்து ஞானஸ்நான சத்தியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வச்சு பரிசுத்தாவின் வல்லமையில் நிறைத்து இந்த வேதத்தின் மகத்துவங்களெல்லாம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து இதன்படி நடங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? எல்லா வாய்ப்புகளையும் தந்து நிறைய ஆசீர்வாதங்களை இந்த உபதேசங்களினால் பெற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தர்ற ஆசீர்வாதத்தை காட்டிலும் வேறு உங்களுக்கு என்ன வேணும்?
இந்த வார்த்தையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற தைரியம், இந்த வார்த்தையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற பலம், இந்த வார்த்தையிலேருந்து உங்களுக்கு உண்டாகும் ஆசீர்வாதம், இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் சோர்ந்து போகலாமா? தைரியத்தை இழக்கலாமா? உங்கள்கிட்ட இருக்கிறதா சத்தியம், உங்கள்கிட்ட இருக்கிறதா உண்மையான உபதேசம், நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறதான் வேதம். அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் நூதனமான உபதேசங்களை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். முந்தியெல்லாம் அப்படிப்பட்ட தவறான போதனைகளை எங்கேயோ யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் இருக்குது, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் இருக்குது, டிவியை ஓப்பன் பண்ணால் இருக்குது, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால், இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணால், எங்கே பார்த்தாலும் யாருனாலும் எதையாவது வாய்க்கு வந்ததை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவன் சொல்கிறான், நீ கை கொண்டுரு, நீ காத்துக்கொள். யார் சொல்கிறா? மென்டர் சொல்கிறாருங்க, இவனுடைய கைடு சொல்கிறாருங்க, இவனுடைய சீனியர் பாஸ்டர் சொல்கிறாருங்க. இவன் ஒரு அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கிறான், ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுக்கு கீழே இருக்கிறான். அதனால இளம் தலைமுறை தான், வல்லமை தான், வரம் தான். ஆனால் ஓடுறான். இப்போ சோர்ந்து போயிட்டான், டிஸ்கரேஜ் ஆகிட்டான், டிஸப்பாயிண்டட் ஆகிட்டான், ஊழியத்தை விட்டுலாமாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். ஆனால் இவனுக்கு இப்போ ஒரு வார்த்தை சொல்லப்படுது, நான் உன் பின்னாடி இருந்து என்கரேஜ் பண்ணுறேன், உனக்கு ஏற்கனவே உபதேசிக்கப்பட்டவைகளை நீ கை கொண்டு நீ காத்துக்கொள். இப்படி உனக்கு ஒரு பேக்கப் இருக்கிறதுனால என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நீ பலப்படு. எத்தனை பேர் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு மென்டர் இருக்கிறார், நான் தப்பு பண்ணும்போது என்னை மண்டையில் கொட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், என் கையை பிடிச்சி நீ இழுத்து இந்த கோட்டுக்குள்ளே நெல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், என் தவற முகத்துக்கு நேராக சொல்லி என்னை கண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். என்னுடைய தவறாக இருந்தால் அந்த தவறை சுட்டி காட்டாமல் பூசி மொழுகுகிற ஒரு ஆள் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆள் யாருக்கு இருக்கா? தீமோத்தி, உனக்கு நான் இருக்கேன்ப்பா, உனக்கு பேக்கப்புக்கு நான் இருக்கிறேன், பி ஸ்ட்ராங். அல்லேலூயா. அப்படி நீங்கள் இருந்தால் ஆசீர்வாதம், இல்லை அப்படின்னா கஷ்டம். என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, எனக்கு வர இருக்குது, எனக்கு கிருபை இருக்குது, எனக்கு தாளந்து இருக்குது, எனக்கு வேதம் தெரியும், எனக்கு வசனம் தெரியும், எனக்கு ஊழியம் தெரியும், இப்படியெல்லாம் நம்ம அலைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். அல்லேலூயா. ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே கண்டிப்பாக நினச்சிக்கணும், இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் தான் இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன கிடைக்கும்? உற்சாகம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், பேக்கப் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை 16வது வசனத்தில் பாருங்கள். அவர் சொல்கிறார், ஒனேசிபோருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். காட்ஸ் மாடல். இப்போ பாருங்கள், தேவன் ஒரு மாதிரியை வச்சு அவனை சொல்கிறார். ஏன்னா இவன் அநேகந்தரம் என்னை இலைப்பாற்றினான், என் விலங்கை குறித்து இவன் வெக்கப்படலை. இவன் ரோமுக்கு வந்தப்போ என்னை வெகு ஜாக்கிரதையாக தேடி என்ன செஞ்சான்? கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. அதனால் அந்நாளிலே கர்த்தர் அவனுக்கு இரக்கம் கட்டளையிடுவாராக. அது மாத்திரமல்ல, எபேசுவில் நான் இருந்தப்பவும் பற்பல உதவிகள் அவன் செஞ்சுருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரோமில் இப்போ பவுல் அரெஸ்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கான். ராயனுக்கு முன்பாக இவன் அபயமிட்டதுனால வந்து இருக்கான். இன்னும் சில நாட்கள் இவனை சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க, சாக போகிறான். இப்போ பாருங்கள், எபேசு பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்யும்போது இந்த ஒனேசிபோரு இவன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கான் மினிஸ்ட்ரியில் பவுலுக்கு. இப்போ இந்த ரோமில் இவன் அரெஸ்ட் பண்ணப்பட்ட நிலையில் இந்த ஒனேசிபோரு இவனை தேடி எங்கே வரான்? ரோமுக்கு வரான். அப்போ எவ்வளோ நீண்ட தூர பிரயாணம் பாருங்கள், எவ்வளோ பணம் செலவழித்து வந்திருக்கான் பாருங்கள். அது மாத்திரமல்ல, ரோமில் இந்த பவுலை யாரெல்லாம் மீட் பண்ணுறா, சீக்ரெட்டாக இதை சிபிசிஐடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதை மாதிரி ஒரு உளவுத்துறை கண்காணிச்சிட்டே இருக்குது. அப்படி கண்காணிக்கும் போது அதை குறித்து அவன் பயப்படலை, வெக்கப்படலை. இவன் காவலை குறித்து, கட்டுகளை குறித்து, இவனை தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அவனை பார்க்குறான். அதனால் நடந்தது என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சேதம் பண்ணப்படுவதற்கு முன்பு யாரை வெட்டிட்டாங்க? ஒனேசிபோருவை இரத்த சாட்சியாக அவன் மறிச்சிட்டான், அவனை வெட்டிட்டாங்க. எதுக்காக? கிறிஸ்தவன் என்று அவன் கண்டுபிடிக்கப்பட்டதுனால. பவுல் அடிக்கடி வந்து மீட் பண்ணுறான். யார் இந்த மனுஷன்? விசாரிக்கிறாங்க, இவன் ஒரு கிறிஸ்தவன். இப்போ இந்த வார்த்தை எழுதும்போது ஒனேசிபோரு உயிரோடு இல்லை. அதனால தான் இப்போ பவுல் எழுதுகிறாரு, ஒனேசிபோரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. ஏன்னா அவன் என் நிமித்தம் தன்னுடைய உயிரையே கொடுத்துருக்கான். திமோத்தி, இப்படிப்பட்ட ரோல் மாடல்ஸ், இப்படிப்பட்ட காட்ஸ் மாடல்ஸ் எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கும்போது why are you discouraged? ஏன்பா நீ சோர்ந்து போகிற? கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நீ பலப்படு. ஆமென் சொல்லு பார்க்கலாம்.
இன்னைக்கு ஆண்டவர் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை நமக்கு முன்னாடி வச்சிருக்கும் போது ஏன் நீங்கள் சோர்ந்து போகணும்? கர்த்தர் தேவைகளை சந்தித்தார்னு எத்தனை சாட்சி, கர்த்தர் பாதுகாத்தார்னு எத்தனை சாட்சி, கர்த்தர் பயன்படுத்தினார்னு எத்தனை சாட்சி, கர்த்தர் விடுதலையாக்கினார்னு எத்தனை சாட்சி, கர்த்தர் சுகம் கொடுத்தா எத்தனை சாட்சி, கர்த்தர் குடும்பத்தில் ரட்சிப்பை கொடுத்தா எத்தனை சாட்சி, எவ்வளோ சாட்சிகள். இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் சோர்ந்து போகணும்? அதனால் இன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையின் மூலம் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்தினது போல விசுவாசத்தில் சோர்ந்து போய் இந்த விசுவாச ஓட்டத்தில் பின்தங்கின நிலையில் நீங்கள் போயிடக்கூடாது என்பதற்காக ஆவியானவரின் குரல் நம் நடுவில் ஒலித்திருக்கிறது. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. என்னை உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி. உன் மாயமற்ற விசுவாசம், உன் மேலே இருக்கிற காட்ஸ் கிஃப்ட், உன் மேலே இருக்கிற காட்ஸ் கால், காட்ஸ் டெசிஷன். ஓ ஜீசஸ், உன் மேலே இருக்கிற அந்த ஜென்யூன் ஸ்பிரிட், உன் மேலே இருக்கிற காட் கிவன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உனக்கு முன்பாக இருக்கிற காட்ஸ் மாடல், இது எல்லாம் இருக்கும்போது நீ ஏன்பா சோர்ந்து போகிற? நீ ஏன்பா கவலைப்படுற? நீ ஏன்பா விட்டுறலான்னு நினைக்கிற? போதும்னு ஏன் நீ நினைக்கிற? உற்சாகப்படுத்தப்பட்டான் தீமோத்தேயு. அதே போல் ஆவியானவர் உங்களை பலப்படுத்த நல்ல கை உயர்த்தி, இதெல்லாம் வெளியில் உள்ளது கிடையாது, எல்லாமே அவன்கிட்ட இருந்தது தான், அவனுக்குள் இருந்தது தான். அதை தான் சொல்லி பவுல் அவனை என்கரேஜ் பண்ணுறாரு. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஆண்டவரே என்னை நடத்தும், ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, ஆவியானவரே, எங்களோடு பேசின ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு உள்ளங்களை நீர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்யட்டும். ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். கிருபையும் சமாதானமும் கூடவே இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.